Hi viewers, welcome to our YouTube channel Grow the Money. ஹாய் வியூவர்ஸ். இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம ஐபிஓஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த வாரம் ஓப்பனாக ஆக்கி நெக்ஸ்ட் வீக் வந்து லிஸ்ட் ஆகக்கூடிய ஒரு சில ஐபிஓஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து டிரான்ஸ்ரெயில் லைட்டிங் ஐபிஓ, ரெண்டாவதாக வந்து கான்கார்டு என்விரோ சிஸ்டம்ஸ் ஐபிஓ, தேர்டு வந்து மமதா மெஷினரிஸ், ஃபோர்த் வந்து டேம் கேபிட்டல் அட்வைசர்ஸ் ஐபிஓ. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து டிரான்ஸ்ரெயில் லைட்டிங் ஐபிஓ. ஸோ இந்த கம்பெனியினுடைய பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து ஒரு இந்தியன் இன்ஜினியரிங் கம்பெனி. அதாவது இவங்க வந்து மெயினாக வந்து ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. எந்த மாதிரியான பிஸ்னஸ் இவங்களுடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பவர் டிரான்ஸ்மிஷன் அண்டு டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஹை வோல்டேஜ் அண்டு எக்ஸ்ட்ரா ஹை வோல்டேஜ் இவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய அதர் பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ், லைட்டிங்கு மற்றும் ரயில்வே அண்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கம்பெனியினுடைய ஐபிஓ வந்து 19th டிசம்பர் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. க்ளோஸ்டு வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து 23rd டிசம்பர், அதாவது மண்டே வந்து க்ளோஸ் ஆகுது. ஒரு லாட்டினுடைய சைஸ் வந்து மொத்தம் வந்து 34 ஷேர்ஸுங்க. இதில் வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 14,688 ருபீஸு. இஷ்யூ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 410 ருபீஸ்லேருந்து 432 ருபீஸ். நார்மலாக வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் வேல்யூ, அதாவது ஹையஸ்ட் ப்ரைஸில் வந்து பிட்டிங் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 432 வந்து பிட்டிங் பண்ணணும். லிஸ்டிங் டேட் வந்து 27th டிசம்பர் வந்து லிஸ்ட் ஆகுது. அதாவது மார்க்கெட்டில் வந்து இது லிஸ்ட் ஆகும் இந்த ஐபிஓ வந்து. நெக்ஸ்ட் வந்து இது வந்து பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி ரெண்டுத்துலேயுமே வந்து லிஸ்ட் ஆகுது. இந்த ஐபிஓனுடைய டோட்டல் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 838 crore ருபீஸு. ஃபேஸ் வேல்யூ வந்து 2 ருபீஸு. டோட்டல் ஷேர்ஸ் வந்து இவங்க வந்து எவ்வளோ ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா 1,94 lakhs அண்ட் 19,260 நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஆஸ் ஆன் 20th டிசம்பர் வரைக்கும், அதாவது லாஸ்ட் வீக் ஃப்ரைடே வரைக்கும் இவங்க வந்து டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா 5.31 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு இந்த ஐபிஓ. இதனுடைய ஷெடியூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆஸ் வி செட் 19th டிசம்பர் வந்து ஓப்பன் ஆகிருக்கு, 23rd டிசம்பர் க்ளோஸ் ஆகுது. அலாட்மெண்ட் வந்து எப்போ ஆகுனாக்கா 24th டிசம்பர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு அலாட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்ட்டு. இன்கேஸ் ஆகலை அப்படின்னாக்கா 26th டிசம்பர் வந்து ஃபண்டு வந்து இனிஷியேட் பண்ண ரீஃபண்ட் ஆக பார்க்கும். தென் வந்து 26th டிசம்பர் வந்து அலாட் ஆனவங்களுக்கு உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் வந்து ஷேர்ஸ் வந்து அலாட் ஆகும். 27ஆம் தேதி டிசம்பர் வந்து மார்க்கெட்டில் வந்து இந்த ஐபிஓ வந்து லிஸ்ட் ஆகும். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து கான்கார்டு என்விரோ சிஸ்டம் ஐபிஓ. அதாவது இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டு அண்டு வாட்டர் ட்ரீட்மெண்ட் சொல்யூஷன்ஸு. இது எப்படி பண்ணுறாங்கனாக்கா, இன்க்ளூடிங் வந்து ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த ப்ராசஸை வந்து பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த கம்பெனியினுடைய மெயின் பிஸ்னஸ்ஸு. அதுவும் இல்லாமல் இந்த கம்பெனி வந்து ஒரு டோட்டல் பேக்கேஜ் சர்வீஸை வந்து, அதாவது டிசைன் பண்ணுறதுல இருந்தும் சரி, மேனுஃபேக்சரிங்கு, இன்ஸ்டலேஷன் அண்டு கமிஷனிங் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டல் பேக்கேஜாக வந்து இந்த கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இவங்களுடைய ஐபிஓ வந்து அகெயின் வந்து 19th டிசம்பர் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. க்ளோஸ்டு வந்து 23rd டிசம்பர் க்ளோஸ் ஆகுது. ஸோ லாட் சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமாக வந்து 21 ஷேர்ஸ் வந்து ஒரு லாட்டுக்கு. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 14,721, அதாவது ஒரு லாட்டுக்கு உண்டான அமௌண்ட்டு. இஷ்யூ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 665 ருபீஸ் மினிமம் வேல்யூ, மேக்ஸிமம் வந்து 701 ருபீஸ் வந்து ஒரு ஷேர்னுடைய வேல்யூ. லிஸ்டிங் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 27th டிசம்பர் லிஸ்ட் ஆகுது. போத் என்எஸ்சி அண்டு பிஎஸ்சியில் வந்து லிஸ்ட் ஆகுது. ஸோ டோட்டல் ஐபிஓனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 500 crore வந்து இவங்க வந்து ஐபிஓ இது பண்ணுறாங்க. ஃபேஸ் வேல்யூ வந்து 5 ருபீஸாக இருக்குது. டோட்டல் ஷேர்ஸ் ஆஃபர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா
இவங்க வந்து 71,37,322 நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆஸ் ஆன் டிசம்பர் 20th டிசம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 1.24 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு. ஸோ ஷெடியூல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 19th டிசம்பர் ஓப்பன் ஆகிருக்கு. 23rd டிசம்பர் வந்து க்ளோசிங். பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் எப்போ தெரியும் அப்படின்னாக்கா 24th டிசம்பர் வந்து அலாட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்துடும். இனி அதை ரீஃபண்ட் வந்து இன்கேஸ் கிடைக்கலனாக்கா 26th டிசம்பர் வந்து ரீஃபண்ட் ஆகிடும். இன்கேஸ் வந்து அலாட் ஆகி இருந்ததுனாக்கா உங்களுக்கு வந்து ஷேர்ஸ் வந்து உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் வந்து 26th டிசம்பர் வந்து கிரெடிட் ஆகிடும். லிஸ்டிங் வந்து 27th டிசம்பர் வந்து லிஸ்ட் ஆகும். ஸோ இதுதாங்க இந்த ஐபிஓனுடைய டீட்டெயில்ஸு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து மமதா மிஷினரி. ஸோ இந்த கம்பெனியினுடைய மெயின் பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து மேனுஃபேக்சரிங் அண்ட் எக்ஸ்போர்ட்டிங் ஆஃப் பிளாஸ்டிக் பேக் அண்ட் பவுச் மேக்கிங் மிஷின்ஸு. அதாவது இந்த பிளாஸ்டிக் பாலித்தீன் பேக்ஸு, அதுக்கப்புறம் வந்து பவுச்சஸ் எல்லாம் வந்து அதை வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய மிஷினை வந்து இவங்க வந்து தயாரிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் பேக்கிங் பண்ணுற மிஷின்ஸு, எக்ஸ்ட்ரூஷன் எக்யூப்மெண்ட்ஸு, இந்த மாதிரியும் வந்து இவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இதுதான் வந்து இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ்ஸு. ஸோ இந்த ஐபிஓ வந்து 19th டிசம்பர் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. க்ளோசிங் வந்து 23rd டிசம்பர் வந்து க்ளோஸ் ஆகுது. லாட் சைஸ் வந்து 61, அதாவது நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து ஒரு லாட்டுக்கு வந்து 61 ஷேர்ஸு. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 14,823 ருபீஸு ஒரு லாட்டுக்கு உண்டான அமௌண்ட்டு. இஷ்யூ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 230 ருபீஸ்லேருந்து 243 ருபீஸு. ஸோ லிஸ்டிங் டேட் வந்து 27th டிசம்பர் வந்து என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி ரெண்டுத்துலையுமே லிஸ்ட் ஆகுது. ஸோ இவங்க வந்து ஐபிஓனுடைய டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 179 crores. ஸோ ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 ரூபா, அதாவது நல்ல ஃபேஸ் வேல்யூ இவங்களுக்கு. மொத்தமாக எவ்வளோ ஷேர்ஸ் வந்து இவங்க வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 73,82,340 ஷேர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஆஸ் ஆன் 20th டிசம்பர் லாஸ்ட் வீக் ஃப்ரைடே வரைக்கும் இவங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 37.75 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு டோட்டலாக. ஸோ ஷெடியூல் பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ் யூஷுவல் 19th டிசம்பர் வந்து ஓப்பன் ஆகி 23rd டிசம்பர் க்ளோஸ் ஆகுது. அலாட்மெண்ட் எப்போ தெரியும்னாக்கா 24th டிசம்பர் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஷேர்ஸ் வந்து அலாட் ஆகிருக்கா இல்லையான்றது. இன்கேஸ் அலாட் ஆகலைனாக்கா ஃபண்டு வந்து 26th டிசம்பர் இனிஷியேட் பண்ணுவாங்க. அலாட் ஆகிருந்ததுனாக்கா உங்களுக்கு வந்து உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் வந்து 26th டிசம்பர் வந்து கிரெடிட் ஆகும். லிஸ்டிங் வந்து 27th டிசம்பர் வந்து இந்த ஐபிஓ வந்து மார்க்கெட்டில் வந்து லிஸ்ட் ஆகும். ஸோ இதுதாங்க இந்த கம்பெனியினுடைய ஐபிஓ டீடைல்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டேம் கேபிட்டல் அட்வைசர்ஸ். ஸோ இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் இன் இந்தியா. ஸோ இந்த கம்பெனி வந்து இட் ஆஃபர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் சொல்யூஷன்ஸு இன்க்ளூடிங் ஈக்விட்டி கேபிட்டல் மார்க்கெட்டு, மெர்ஜர்ஸ் அண்டு ஆக்வசேஷன்ஸ். அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் ஈக்விட்டி அண்டு ஸ்ட்ரக்சரல் ஃபினான்ஷியல் அட்வைசரி. அடிஷ்னலாக இந்த கம்பெனி வந்து இட் ப்ரொவைட் சொல்யூஷன் ஃபார் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் சர்வீசஸ், அதாவது புரோக்கிங்கு, அதுக்கப்புறமா ரிசர்ச், ஸ்டாக்ஸு, ஈக்விட்டிஸை பற்றினது. ஸோ இதுதான் மெயின் வந்து இவங்களுடைய பிஸ்னஸ் ஆக்சுவலி. ஸோ இந்த ஐபிஓ வந்து 19th டிசம்பர் ஓப்பன் ஆகிருக்கு. 23rd டிசம்பர் க்ளோஸ் ஆகுது. அகெயின் லாட் சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 53, ஒரு லாட்டுக்கு வந்து 53 ஷேர்ஸு. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 14,999 ருபீஸ். இஷ்யூ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா அதை ஷேர் ப்ரைஸ் வந்து 269 ருபீஸ்லேருந்து 283 ருபீஸ் மேக்ஸிமம். லிஸ்டிங் டேட் வந்து 27th டிசம்பர் வந்து லிஸ்ட் ஆகுது. என்எஸ்சி மற்றும் பிஎஸ்சியில் லிஸ்ட் ஆகுது. ஸோ இவங்களுடைய டோட்டல் ஐபிஓ வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 840 crores டோட்டல் ஐபிஓ வேல்யூ. ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 2 ரூபா கொடுக்குறாங்க ஒரு ஷேருக்கு. டோட்டல் ஷேர்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,96,90,900 நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க இந்த ஐபிஓவில். ஆஸ் ஆஃப் 20th டிசம்பர் இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 6.98 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு.
ஸோ ஷெட்யூல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 19th டிசம்பர் வந்து இந்த ஷேர் ஓப்பன் ஐபிஓ ஓப்பன் ஆகிருக்கு. க்ளோசிங் வந்து 23rd டிசம்பர். அலாட்மெண்ட் வந்து 24th டிசம்பர் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இன்கேஸ் வந்து அலாட் ஆகலை அப்படின்னாக்கா 26th டிசம்பர் வந்து ஃபண்டு வந்து ரீஃபண்ட் ஆகும். தென் இன்கேஸ் வந்து அலாட் ஆகிருந்ததுனாக்கா அவங்களுடைய அக்கௌண்ட்டில் டிமேட் அக்கௌண்ட்டில் வந்து 26th டிசம்பர் வந்து கிரெடிட் ஆகும் ஷேர்ஸு. இதனுடைய லிஸ்டிங் வந்து 27th டிசம்பர் வந்து மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகும். ஸோ அவ்வளோதாங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சம் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் பார்க்கலாம்.